குட் மார்னிங் டு ஆல். ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கத்தை நம்ம ஒரு சீரீஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பாளையக்காரர் புரட்சியை பார்த்துருக்கோம், வேலூர் கழகத்தை பார்த்துருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாயிகள் கிளர்ச்சியை பார்க்க போகிறோம். விவசாயிகள் கிளர்ச்சியா அப்படின்னா என்ன அப்படின்னா, 1806 வேலூர் கழகம் நடந்தது பார்த்தீங்களா? அந்த கழகத்துடைய முடிவில் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் ஆங்கிலேயர்கள் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. பாளையக்காரர் முறையை ரத்து பண்ணிட்டாங்க, ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஜமீன்தாரிங்கிறது ஆங்கிலேயருடைய நேரடி கட்டுப்பாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மெத்தேடு. அதே மாதிரி வட இந்தியாவிலையும் இதே தான் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிளாசி போர், பக்சார் போர்லாம் முடிஞ்ச பிறகு வங்காளம், நம்ம அயோத்தி இந்த பகுதியிலலாம் அங்கேயும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இப்படி ஆங்கில அரசே நேரடியாக நிலத்தின் மீது உரிமையை எடுத்துக்கிட்டதுனால அங்கிருந்த மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க போராட்டம் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக மக்கள்னு சொன்னால் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பழங்குடியினரும் போராட்டம் பண்ணியிருப்பாங்க, விவசாயிகளும் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாயிகளுடைய கிளர்ச்சியை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பார்க்குறது எல்லாமே விவசாயிகள் பண்ண புரட்சிகள் தான். குறிப்பாக ஏன் செப்பரேட்டாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னா, ரெண்டு பேரையும் ஒன்றா சொன்னால் கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லையா? அதனால் இந்த ஒரே ஒரு வீடியோவில் விவசாயிகளை மட்டும் பார்ப்போம். அடுத்து செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோவில் பழங்குடியினர் கிளர்ச்சியை பார்ப்போம். இப்போ விவசாயிகள் கிளர்ச்சின்னு பார்த்தாச்சு இல்லையா? இந்த டேட்டாவை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, புதிய சமச்சீர் புத்தகத்தில் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பில் இருக்குது. பழைய சமச்சீர் புத்தகத்துலையும் இருக்குது. நம்ம எல்லா டேட்டாவையும் எடுத்து கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவே உங்களுக்கு போதும். விவசாயிகள் கிளர்ச்சி ஏன் உருவாகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆங்கில அரசு இந்தியாவில் 3 விதமான நில உடைமை முறை, அதாவது நில சொத்துரிமை முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. என்னென்ன முறை அப்படின்னு பார்த்தா, நிலையான நில வருவாய் திட்டம், மகள்வாரி திட்டம், ரைத்துவாரி திட்டம். இந்த 3 திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. இதை எதிர்த்து தான் மக்கள் போராடுறாங்க. இந்த 3 திட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான டாப்பிக்கு. முதல்ல பார்க்குறது நிலையான நில வருவாய் திட்டம். இது எப்போ அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா, 1793 தான் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஆனால் அப்போ தான் அறிமுகம் செஞ்சாங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்த முறை முன்னாடியே உருவாகிருக்கு. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தா, 1765 ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவரை வங்காளத்தின் முதல் ஆளுநராக ஆங்கிலேயர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவர் பதவிக்கு வந்த உடனே அங்கே அவங்க வச்சுருந்த நிலத்தை ஓராண்டு குத்தகைக்கு விட்டுட்டார். அதாவது மக்கள்கிட்ட டைரெக்டாக வரியை வசூல் பண்ண முயற்சி பண்ணலை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜமீன்தார்கிட்ட குத்தகைக்கு விட்டுட்டாங்க. எத்தனை வருஷம் அவர் விட்டாருன்னு பார்த்தா, ஓராண்டு திட்டமாக விட்டார். அதாவது 1 வருஷம் நீ நிலத்தை வச்சுக்கப்பா, அதற்கான காசை எங்களுக்கு கொடு, நீ வரியை வசூல் பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான் ஓராண்டு திட்டம். யார் விட்டாங்க? ராபர்ட் கிளைவ். அதற்கு பிறகு யார் வராங்கன்னு பார்த்தா, வாரன் ஹேஸ்டிங்ஸ் வராரு. வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணுறாருனா, ஓராண்டு திட்டமெல்லாம் வேண்டாம், 5 ஆண்டு திட்டமாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஆண்டு நில வருவாய் திட்டத்தை கொண்டு வந்துட்டாப்ல. அதற்கு பிறகு வந்தவர் யாருன்னு பார்த்தா, காரன்வாலிஸ் பிரபு. காரன்வாலிஸ் பிரபு 1793 10 ஆண்டு திட்டமாக அறிமுகப்படுத்திட்டார். பாருங்கள் எப்படி மாற்றிருக்காங்க பாருங்கள். ராபர்ட் கிளைவ் ஓராண்டு, வாரன் ஹேஸ்டிங் 5 ஆண்டு, காரன்வாலிஸ் 10 ஆண்டு. இப்படி உருவாக்கப்பட்டதான் நிலையான நில வருவாய் திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயருடைய ஆட்சி பகுதியில் மொத்த இந்திய நிலப்பகுதியில் 19% இடத்துல அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துக்கு ஒவ்வொரு ஏரியாவிலையும் வேறு வேறு பேர் இருக்குதுங்க. என்னென்ன பேர் அப்படின்னு பார்த்தா, ஜமீன்தாரி முறை, ஜாகீர்தாரி முறை, மல்குஜாரி முறை, பிஸ்வேதாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இந்த திட்டத்தின் சிறப்பு கூறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்ப்போம். அதாவது ஒன்றும் கிடையாதுங்க, வரியை வசூல் பண்ண ஜமீன்தார்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க வரியை வசூல் பண்ணி அரசாங்கத்துக்கு கட்டணும். இப்போ ஜமீன்தார்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ திருச்சி இருக்குது, மதுரை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குன்னா அந்த ஏரியாவுக்கு ஒரு ஜமீன்தார் இருப்பார். இதை மட்டும் இப்போதைக்கு மைண்டில் வைங்க. ஏன்னா அடுத்து பின்னாடி இன்னொரு விஷயத்தை பேசுவோம், அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ ஞாபகம் வச்சுட்டிங்களா? அப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஜமீன்தார்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, வரியை வசூல் பண்ணி ஆங்கில அரசுகிட்ட கொடுக்குறாங்க. அதற்கு உண்டான காசையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. குறிப்பாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இந்த ஜமீன்தாரி முறையில் ஜமீன்தார்கிட்ட எந்த விதமான நீதித்துறை அதிகாரமும் கிடையாது. அதாவது குற்றம் ஏதாவது நடந்தால் அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. முன்னாடி ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ ஆங்கில அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு செப்பரேட்டாக ஒரு நீதித்துறையை உருவாக்கிட்டாங்க. அடுத்து பார்க்குறது ரைத்துவாரி முறை. ரைத்துவாரி முறையை பொறுத்த வரைக்கும் 1820 உருவாக்கப்பட்டிருக்கு. யார் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, சர் தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட். இந்த 2 பேருடைய சிந்தனையில் உருவானது தான் இந்த ரைத்துவாரி முறை. இந்த முறையை எங்கெல்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா, மதராஸ்,
பம்பாய், அசாம், கூர்க் இந்த பகுதியில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ரைத்வாரி முறை அப்படின்னா என்னென்னா, விவசாயிகளிடமிருந்து ஆங்கில அரசு நேரடியாக வரியை வசூல் பண்ணும். அதாவது ஏஜென்ட்டு தேவையில்லப்பா, நீயும் நானும் டைரெக்டாக ஒப்பந்தம் போட்டுக்குவோம், எனக்கு உண்டான காசை நீ டைரெக்டாகவே கொடு. அதாவது விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வரியை வாங்குறது தான் இந்த ரைத்வாரி முறை 1820 அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த முறையில் வரியை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிலத்துடைய மண் வளம், அதே மாதிரி நிலத்தில் என்ன பயிரை விளைவிக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இவங்க தீர்மானிச்சிருக்காங்க. பொதுவாக 20 வருஷம் அல்லது 30 வருஷத்துக்கு ஒரே மாதிரி தான் டேக்ஸ் போட்டு வந்திருக்காங்க. அதற்கு பிறகு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்றிருக்காங்க. இதுதான் ரைத்வாரி முறை. அடுத்து பார்க்குறது மகள்வாரி முறை. மகள்வாரி முறை எப்போ அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா 1822 அறிமுகம் செய்யப்பட்டது. மகள்வாரி முறைங்கிறது ஒரு புதிய மெத்தடா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது ஜமீன்தாரி முறையுடைய இன்னொரு வடிவம், ஜமீன்தாரி முறையின் இன்னொரு வடிவம். இதை யார் கிரியேட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹோல்டு மெக்கன்சி அப்படிங்கிறவர் ஜமீன்தாரி முறையை எடுத்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த ஹோல்டு மெக்கன்சி என்பவர் சொல்கிறாரு மகள்வாரி முறை அப்படின்னு சொல்கிறாரு. அதை வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க. எங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பஞ்சாப், இந்தியாவுடைய மத்திய பகுதியில் அறிமுகப்படுத்துகிறாங்க. 1822 அறிமுகப்படுத்துகிறாங்க. குறிப்பாக இந்த மெத்தட்லேயும் பிற்காலத்தில் வில்லியம் பெண்டிங் பிரபு 1833 ராபர்ட் மெர்தின்ஸ்பர்ட் அப்படிங்கிறவருடைய அட்வைஸின் பேரில் இன்னும் கொஞ்சம் சில சேஞ்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்சஸ் பண்ணுறாப்புல. குறிப்பாக இந்த முறையில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜமீன்தார்னா யாருன்னு ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னல. ஜமீன்தார்னா யாருன்னு பார்த்தோம், திருச்சி இருக்குது, மதுரை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குன்னா அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு ஜமீன்தார். ஆனால் இப்போ ஜமீன்தார் முறையெல்லாம் கிடையாது. என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்துலேயும் இண்டிவிஜுவல் கிராம தலைவர், அதாவது ஜமீன்தார்லேயே குட்டி ஜமீன்தார் மாதிரி உருவாக்கிட்டாங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒருத்தனை போடுவோம், அவன் இண்டிவிஜுவலாக வசூல் பண்ணி கொடுக்கட்டும் அப்படிங்கிறது தான் இந்த மகள்வாரி முறை. வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்தது இந்த 3 முறையும் மெயினாக என்ன பண்ணுதுன்னா மக்களை வாட்டி வதைக்குது. மக்களால் வரியை செலுத்த முடியல, மக்கள் போராட்டத்தில் கிளம்புறாங்க. குறிப்பாக விவசாயிகள் போராட்டத்தில் கிளம்புறாங்க. அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். விவசாயிகள் புரட்சியில் முதல்ல பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தா ஃபராசி இயக்கம். ஃபராசி இயக்கம் 1818 உருவாக்கப்பட்டிருக்கு. யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஹாஜி சரியத்துல்லா. இங்கே ஒரு ஃபோட்டோவில் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் உருவாக்கியிருக்காரு. இவர் எங்கே உருவாக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தா வங்காளத்துடைய கிழக்கு பகுதி, அதாவது கல்கத்தாவில் இருக்கிற கிழக்கு பகுதியில் உருவாக்கியிருக்காரு. இந்த ஃபராசி இயக்கம் அப்படிங்கிறது என்னென்னா, ஜமீன்தார்கள் ஆங்கில அரசுக்கு வரியை செலுத்தக்கூடாது, ரொம்ப அதிகமான வரியை போட்டுட்டு இருந்தாங்க, வரியை நான் செலுத்த மாட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த ஃபராசி இயக்கம். இவருக்கு பிறகு யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தா அவருடைய மகன் டுடுமியான் வராரு. டுடுமியானை பொறுத்த வரைக்கும் இவர் புகழ்பெற்ற 2-3 வாசகத்தை சொல்லியிருப்பார். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிலம் கடவுளுக்கு சொந்தமானது. நிலம் யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு சொந்தம். அந்த நிலத்துக்கு வரி வசூலிக்கிறது, வாடகை வசூலிக்கிறது இறை சட்டத்துக்கு எதிரானது. அதனால் யாரும் வரியை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அவருக்கு பிறகு யார் வந்தாங்கன்னு பார்த்தா அவருடைய மகன் நோவாமியான் வராரு. 1870 வராரு. அவரும் இந்த இயக்கத்தை அப்படியே முன்னெடுத்து கொண்டு போகிறாரு. ஸோ இதுதான் ஸ்டார்டிங்கில் உருவாக்கப்பட்ட இயக்கம். முதல்ல உருவாக்கப்பட்ட இயக்கம் என்னது? ஃபராசி இயக்கம். அடுத்தது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டாவதாக பரசத்தில் வகாபி கிளர்ச்சி உருவாகுது. இது 2வது விவசாயிகள் கிளர்ச்சி. பரசத் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா ஒரு இடம். இது எங்கே இருக்குன்னா வங்காளத்தில் இருக்குது. அங்கே டிடுமீர் அப்படிங்கிற சமய போதகரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த வகாபி கிளர்ச்சி. இது எப்போ உருவாக்கப்படுது அப்படின்னா 1827 உருவாக்கப்படுது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஆங்கில அரசுக்கும் ஜமீன்தார்களுக்கும் எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. குறிப்பாக சண்டையே போடுறாங்க. 1831 நவம்பர் 6 புர்னியா அப்படிங்கிற நகர் மேலே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை போட்டு அங்கே இருக்கிறவங்கள அடித்து காலி பண்ணிடுறாங்க. இதற்கு பதிலடியாக ஆங்கில அரசு என்ன பண்ணுதுன்னா உடனே ஃபோர்ஸ் அனுப்புது. இந்த டிடுமீர் இருந்தார் பார்த்தீங்களா, இவர் தங்கியிருந்த இடம் எதுன்னு பார்த்தா நறுக்கேல் பேரியா அப்படிங்கிற இடம். அந்த இடத்துக்கு படைகள் அனுப்புகிறாங்க. படைகள் போயிட்டு இவரை கொண்டுறாங்க. ஸோ இவரோட இந்த பரசத்தில் வகாபி கிளர்ச்சியும் முடிஞ்சிடும். இது 2வது கிளர்ச்சி. அடுத்து 3வது பார்க்குறது மலபார் கிளர்ச்சி. மலபார் கிளர்ச்சி 1840 1850 நடந்த கிளர்ச்சி. மலபார் புரட்சியை யார் நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரபு வணிகர்கள் நடத்தியிருக்காங்க. அரபு வணிகர்கள்லாம் டைரெக்டான அரபு வணிகர்கள் கிடையாது. அதாவது அரபு நாட்டிலேருந்து வணிகம் பண்ணி கேரளாவிலே தங்கி அங்கேருந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டு வழியாக அங்கேயே வாழ்ந்துட்டு வரவங்க தான் அரபு வணிகர்கள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மலபார் கிளர்ச்சியை பண்ணுறாங்க. ஆங்கில அரசுக்கும் எதிராகவும் இந்திய ஜமீன்தார்களுக்கு எதிராகவும் பண்ணுறாங்க. குறிப்பாக இவங்க எப்படி புரட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 1792 இந்த மலபார் பகுதி ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் போயிடும். 1792 தான் போகும்.
ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் போன பிறகு ஆங்கிலேயர்கள் அந்த பகுதியில் ஏராளமான வரிகளை போடுவாங்க. அதை எதிர்த்து தான் இவங்க சண்டை போட்டிருப்பாங்க. குறிப்பாக இவங்க எங்கெங்கே சண்டை போட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 1849 ஆகஸ்ட் மாதத்தில் மஞ்சேரி அப்படிங்கிற இடத்துல சண்டை போட்டிருக்காங்க. 1851 ஆகஸ்ட் மாதம் வந்து குளத்தூர் அப்படிங்கிற இடத்துல சண்டை போட்டிருக்காங்க. 1852 ஜனவரி மாதம் மட்டனூர் அப்படிங்கிற இடத்துல சண்டை போட்டிருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் 1840 to 50 சண்டை போட்டிருக்காங்க. அதற்கு பிறகு சைலண்ட் ஆகிட்டாங்க. பிற்காலத்தில் மாப்ளா கிளர்ச்சின்னு ஒரு கிளர்ச்சி வந்துருச்சு. அந்த கிளர்ச்சியை நம்ம எண்டில் பார்ப்போம், சரிங்களா? அது நடந்த காலகட்டம் வேறு, இந்த மலபார் கிளர்ச்சி நடந்த காலகட்டம் வேறு. அடுத்து பார்க்குறது இண்டிகோ கழகம். இது 1859 1860 நடந்துச்சு. இண்டிகோ அப்படின்னா அந்த அவுரி, அதாவது கருநிலை சாயம் சொல்லுவாங்கள்ல, அதை உற்பத்தி பண்ணுறது. இந்த அவுரியை உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசு வங்காளத்தில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதற்கு குறைந்த காசு தருவாங்க. ஸோ இதை எதிர்த்து அங்கேருந்த விவசாயிகள் போராட்டம் நடத்துவாங்க. அதுதான் இண்டிகோ கழகம். எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா செப்டம்பர் 1859 திகம்பர் பிஸ்வாஸ், பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ் இந்த 2 பேரும் சேர்ந்து வங்காளத்தில் நாதியா அப்படிங்கிற மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறாங்க. யார் ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்கள், திகம்பர் பிஸ்வாஸ், பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கூட கலந்துருக்காங்க. அதாவது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலோகத்தட்டு, குடம் எல்லாத்தையும் பெண்கள் எடுத்துகிட்டு போய் வர்ற ஆங்கிலேயரெல்லாம் போட்டு சாத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இண்டிகோ கழகம் வந்து நடந்திருக்கு. அதன் பிறகு ஆங்கில அரசு என்ன பண்ணுறாங்கன்னா 1860 ஒரு அவுரி ஆணையம் அப்படிங்கிற ஆணையத்தை உருவாக்குறாங்க. அந்த ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் ஒரு சட்டம் 1862 6ஆம் பாகம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக இந்த இண்டிகோ கழகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இண்டிகோ கழகத்தை பற்றி ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் டெய்லியும் வெளியிட்டு இருந்திருக்கு. ஏன்னா நியூஸ் பேப்பர் அப்படின்னு பார்த்தா இந்து தேசபக்தன். இது வந்து ஒரு செய்தித்தாள், டெய்லியுமே நியூஸை விட்டுட்டுருக்கு. அதே மாதிரி தீனபந்து மித்ரா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இருக்கார். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை எழுதியிருக்கார். நீல் தர்பன் அப்படிங்கிறத இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு நாடகம் எழுதியிருக்காரு. நியூஸ் பேப்பர் அப்படின்னு பார்த்தா இந்து தேசபக்தன். அடுத்து பார்க்குறது பாப்னா கலவரம் 1873 to 1876 வரைக்கும் நடந்திருக்கு. பாப்னா கழகம் அப்படின்னா என்னென்னா, வங்காளத்தில் பாப்னா அப்படிங்கிற இடம் இருக்குது. அங்கே குறிப்பாக யூசுப் சாகி பர்கானா அப்படிங்கிற பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளே கேசப் சந்திர ராய் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது அந்த பாப்னா கழகம். பாப்னா கழகம் அப்படின்னா என்னென்னா, ஆங்கிலேய ஜமீன்தார்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜமீன்தார்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக வந்து இவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. எப்படி போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம காந்தியடிகள் எப்படி அமைதியான முறையில் பண்ணியிருக்காருல, அதே மாதிரி இவங்களும் பண்ணியிருக்காங்க. அதாவது மக்கள்லாம் சேர்ந்து ஒன்றா சங்கமாக அமைச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விவசாய சங்கங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. சங்கம் ஆரம்பித்து எதுவாக இருந்தாலும் சங்கத்துடைய முடிவு அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. போராட்ட செலவினத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க விவசாயிகள்கிட்ட வந்து நிதி, அதாவது ஃபண்டு வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த போராட்டத்தினால என்ன கிடச்சிதுன்னா, மக்கள் வந்து ஒன்றாக இணைந்து சங்கத்தை அமைத்து அதன் மூலம் எதிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குதுங்க. அடுத்து பார்க்குறது தக்கான கலவரம். தக்கான கலவரம் எப்போ நடந்துச்சுன்னா 1875 நடந்தது. குறிப்பாக தக்கான பகுதியில் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு எதிராக நடந்தது தான் தக்கான கலவரம். குறிப்பாக எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது 1875 மே மாதத்தில் பூனா பக்கத்தில் இருக்கிற சுபா அப்படிங்கிற கிராமத்தில் இந்த தக்கான கலவரம் உருவானதாக சொல்கிறாங்க. அங்கே உருவான பிறகு அதை சுற்றி இருக்கிற ஒரு 30 to 33 கிராமங்களில் இந்த கலவரமானது பதிவானது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த கலவரம் தக்காணத்தில் மட்டும் நடக்கலை, குஜராத்திலையும் நடந்திருக்கு. குஜராத்தில் யாருக்கு எதிராக நடந்திருக்குன்னா, வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எதிராக இந்த கலகம் நடந்திருக்கு. கடைசியாக என்னாச்சு அப்படின்னா, ஆங்கில அரசு ஒரு சட்டம் போடுறாங்க. என்ன சட்டம்? தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம். அந்த சட்டம் போட்டுட்டு அதன் அடிப்படையில் சரிப்பா இவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்குறது பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். இது 1890 to 1900 வரைக்கும் நடந்திருக்கு. ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, பஞ்சாபில் நிறைய விவசாயிகள் வட்டி கடைக்காரன்ட்ட காசு வாங்கியிருக்காங்க. வட்டி கடைக்காரன் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டிருக்காங்க. இப்படி நிறைய பேர் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் சுதாரிச்சிட்டாங்க. சரிப்பா விட்டா வந்து நம்ம சொத்தையும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வட்டி கடைக்காரருக்கு எதிராக வந்து எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. அதுதான் இந்த பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். ஆங்கில அரசு உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா 1900 பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டுறாங்க. 1900 பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை போட்டுட்டு அங்கிருந்த விவசாயிகளையும் பாதுகாத்துருக்கு. அடுத்து பார்க்குறது மாப்ளா கிளர்ச்சி. மாப்ளா கிளர்ச்சி எப்போ நடந்துச்சுன்னா 1921 நடந்துச்சு. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, மலபார் கிளர்ச்சின்னு பார்த்தோம்ல, அவங்களுடைய கண்டினியூஷன் தான் இது. அதாவது மாப்ளா அப்படிங்கிறவங்க முஸ்லீம் விவசாயிகள். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருந்த இந்து ஜமீன்தார்கள் மற்றும் ஆங்கில அரசுக்கு எதிராக வந்து அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க.
குறிப்பாக 1840 1850 அவங்க வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஆங்கில அரசு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. பிறகு 1920 ஏப்ரலில் மலபார் மாவட்ட மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடு நடத்திட்டு திரும்பவும் அவங்க வந்து வலிமை பெற்றிருக்காங்க. 1921 ஆகஸ்ட் மாதம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளிப்படையாக வந்து போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. போராட்டத்தை ஆரம்பித்த பிறகு ஆங்கில அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்வால்வ் ஆகிட்டாங்க. இன்வால்வில் ஏகப்பட்ட பேரை ஆங்கில அரசு கொண்டிருக்கு. எத்தனை பேரை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தா 2337 மாப்பிளா கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 45,000 பேரை சிறைப்பிடிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் அந்த மாப்பிளா கழகமும் அடக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்க்குறது பர்தோலி சத்தியாகிரகம். இது எப்போ நடந்துச்சுன்னா 1929 டு 1930 காலகட்டத்தில் நடந்திருக்கு. ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா பர்தோலி அப்படிங்கிறது குஜராத்தில் இருந்த ஒரு இடம். அந்த இடத்துல ஆங்கில அரசு வரியை அதிகமாக போடுறாங்க. எவ்வளோன்னு பார்த்தா 30% மேலே வரியை வந்து போடுறாங்க. இவ்வளோ அதிகமான வரியை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. இதுதான் பர்தோலி சத்தியாகிரகம். இது யார் தலைமையில் நடந்துச்சுன்னு பார்த்தா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் தலைமையில் நடந்துச்சு. குறிப்பாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1928 பிப்ரவரி 12 வரிகொடா இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. வரியை கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க. என்ன தான் போராட்டம் பண்ணாலும் ஆங்கில அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நீ கட்டலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிலத்தை கொடுன்னு சொல்லிட்டு நிலத்தை வந்து பிடுங்கிட்டு அதை வந்து ஏலத்தில் மற்றவங்களுக்கு விட்டுட்டாங்க. பிறகு 1937 இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சி அமைச்ச பிறகு இந்த நிலத்தை மீட்டு யாருக்கு நிலத்தை கொடுக்கணுமோ அவங்களுக்கு நிலத்தை திரும்பவும் கொடுத்துட்டாங்க. அடுத்தது கடைசியாக 2 அறிஞர்கள் சொன்ன கூற்றை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த 2 அறிஞர்கள் சொன்ன கருத்தும் பாக்ஸ் கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. முதல் அறிஞர் யாருன்னு பார்த்தா மானுடவியலாளர் கேத்லின் கவ். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விவசாயிகளுடைய நிலைமை முகாலாயர் காலத்தில் இருந்ததை விட ஆங்கிலேயர் காலத்தில் ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது ரணஜித் குகா. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விவசாயிகள் போராட்டம் ஆரம்ப கட்டத்தில் உள்ளூர் அளவில் தொடங்கி பிற்காலத்தில் மிகப்பெரிய போர் அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தோம்னா நடந்திருக்கு. 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நம்ம விவசாயிகள் கிளர்ச்சியை பார்த்துட்டோங்க. விவசாயிகள் இப்படி தான் போராடி இருக்காங்க. அடுத்த வீடியோவில் பழங்குடியினர் எப்படி எதிர்ப்பு காட்டினாங்க, அவங்க என்ன போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஐஎன்எம்மை வந்து ஒரு சீரீஸாக கொண்டு போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா நான் எண்டில் வந்து பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஒவ்வொரு வீடியோவை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்த வீடியோவுடைய தொடர்ச்சியாக இருக்குது. ஸோ ஸ்டார்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அப்படியே கண்டிஷனாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக எல்லா டேட்டாவும் புரிஞ்சிடும். சரிங்களா? நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்களுடைய ஒப்பீனியனை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே உங்களுக்கு தோணுனா ஒரு லைக்கை கொடுத்துருங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.